அர்ஜுனன் என்ன பண்றாரு, பத்ம வீகத்துக்குள்ள போற விஷயத்த சொல்லி இருக்கிறார். அதை பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, ஆகா இவன் வெளியில வர கதையும் சொல்லிட்டான் அப்படின்னா மகாபாரத போர் கெட்டு போயிருக்கு அப்படி இருக்க என்ன பண்ணாரு, உள்ள போற விஷயத்த சொன்ன வரைக்கும் அமைதியா இருந்த கிருஷ்ணர் வெளியில வரும்போது சொல்ற கதையை சொல்லாம அர்ஜுனனை கூட்டிட்டு போயிட்டார். அப்ப அபிமன்யு கருவுக்குள்ள இருக்கும் பொழுது உள்ள போற விஷயம் மட்டும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப உள்ள போயிட்டார். போன உடனே எல்லா ஆயுதமும் வந்து எதுவுமே கிடையாது. அப்ப நிக்கும் பொழுது கௌரவர்கள் சூழ்ந்து நிக்கிறாங்க. கௌரவர்கள் மட்டும் கிடையாது, துரோணாச்சாரியர் நிற்கிறார், பீஷ்மர் நிற்கிறார், கர்ணன் நிற்கிறார். எல்லாரும் சுத்தி வளைச்சு நிற்கும் போது கர்ணனை பார்த்து அபிமன்யு கேட்டார். என்ன கேட்டாரு, கர்ணா நீ வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளன்னு சொல்றாங்க, நான் ஆயுதமே இல்லாம நிராயுதமானிய நிக்கிறேன். உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரே ஆயுதம் தானமா குடுற, இவங்க எல்லாரையும் நான் ஜெயிச்சிருவேன். ஆனா கர்ணன் கொடுத்தானா? இல்ல, கொடுக்கல. அவ கேட்கறது எல்லாமே கிடைச்சிடாது இல்லையா? அது மாதிரி நீங்க என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. அதனால கேட்கறது என்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் தான் கிடைக்கும், இல்ல கிடைக்காத விஷயமா இருந்தா அது கிடைக்காம போயிடும். தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் அப்படின்னா நல்ல தமிழை உரையாட வேண்டும்னா அதுக்கு 2 பேர் வேணும். மரம் கோணனால் நூலை பிடி, மனம் கோணலாயிருச்சா நூலை படினா நற்றாமரை கயிற்றில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கச்சாரை காமுறுதல். அவங்கள இவ்விடத்திலே படித்த அறிவாளியா நினைச்சுதான் அவங்களுக்கு பேச விஷயமே ஆரம்பிச்சு. ஆனா நீங்க எப்படி தெரியுமா சொல்ல வரீங்க, கேட்கறதெல்லாம் கிடைச்சிருமா? கேட்கறதெல்லாம் கிடைச்சிடாது. நீங்க சொன்ன மாதிரி இடம் பொருள் எவள், ஆமா இடம் பார்த்து கேட்கணும். நான் யாருக்கிட்டே போய் கேட்கணும் இல்ல, விவரம் கேட்கணும். உன்னை பத்தின விவரம் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் நான் உன்னை கேட்கணும்னா இந்த விவரத்துக்கு உன்னால பதில் சொல்ல முடியும். அப்ப என்னை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், என்னை பத்தின விவரம் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் நீ பதில் சொல்லணும் நான் கேட்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை அப்படி என்னை பத்தின விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அப்ப ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? உள்ள இனிது யாழ் இனிது என்பது மக்கள் மதனை சொல் கேளாதவர் அப்படின்னா இந்த இடத்துல உன்னுடைய தமிழ் அப்படிங்கிற அந்த உச்சரிப்பு பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு, காதிலே தேனை ஊத்துனா எவ்வளவு, வாயில சாப்பிடும்போது எவ்வளவு இனிப்பா இருக்கு. அப்ப அந்த வாயில சாப்பிடும் போது உணரக்கூடிய அந்த இனிப்பினுடைய சுவை தமிழ் பேச்சுகளை கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்குமா, காதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். அதனாலதான் அம்மையார பார்த்து கேட்டாங்களா, பெண்ணே தமிழ் படித்தாயா? அந்த அம்மா என்ன சொன்னாங்களா, படித்தேன் 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 என்றாங்க. 3 தடவை சொன்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேன் மாறி இருந்துச்சு அந்த தமிழ். ஒரு அர்த்தம். இன்னொன்னு, தமிழை அவ்வளவு சுலபமா கற்று முடிக்கவே முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கா தமிழ். அப்ப உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுன்னா உனக்கு ஏன் கேட்கணும்னே, உன்னிடம் இருக்க அந்த தமிழ்ங்கிற அந்த வார்த்தையை என்னுடைய காதால சரியாக உணரணும். நீங்க சொன்னீங்களே அப்படி கிடையாது சொன்னீங்க. ஒரு சின்ன விஷயம், இப்ப என்னை பத்திர விஷயம் எல்லாமே தெரியும். இப்ப தெரியாம ஒரு விஷயத்தை கேட்டோம்னு வச்சோங்களேன் ஒருத்தவங்கள்ட்ட, இப்ப நமக்கு தெரியல, அத ஒருத்தவங்கள்ட்ட கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு பணிவு. தெரிஞ்சுக்கிறா நமக்கு தெரியல அவங்கள்ட்ட கேட்போம் அப்படிங்கிற பணிவு. அதே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே கேட்டா அதுக்கெல்லாம் பேரு திமுரு. மண்டகணம் எனக்கு நமக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு தெரியலான்னு பார்ப்போம் அப்படிங்கிற திமுரு. அது நீங்க எந்த வகையில கேட்டீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. நீங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து ஏன் கேட்பீங்க? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருக்காரு, வாத்தியாருக்கு கதை தெரியும், அந்த புத்தகத்துல இதுதான் நடக்குதுன்னு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த மாணவன்கிட்ட போய் கேட்பார். திரும்ப பாடம் நடத்திவிட்டு மாணவன்கிட்ட கூப்பிட்டு கேட்பார், என்ன ஒரு நேரம் கவனிச்சீங்கல்ல, இப்ப நான் கேட்கறதுக்கு பதில சொல்லுங்கடா அப்படின்னு வாத்தியார் மாணவன்கிட்ட கேட்கிறாரு. வாத்தியார் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்கிறாரு. அப்ப வாத்தியாருக்கு மண்டகணம் சொல்றதா? மண்டகணம் கிடையாது. வாத்தியாருங்கிறதுக்கு என்ன வேலை, முதல் நாள் மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, சொல்லி கொடுத்தத மறுநாள் வந்து கேட்பாரு என்ன விஷயம், ஏன் கேட்கிறாரு அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்தத சரியா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அவருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டுங்க. உங்களுடைய எனக்கு வாத்தியாரும் கிடையாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கவும் கிடையாது, அதை நீங்க உடனே நான் சொல்லி கொடுத்தது சரியா இருக்கா அப்படிங்கறத சோதிக்கணுங்கிறதா என்ன கேட்கறதுக்கு. நீங்க தான் தேவையில்லாம பேசுறீங்க. இல்ல நீங்க ரொம்ப அமைதியா பேசுறீங்க. இல்ல நீங்க அமைதியா பேசுறது, வாய் அதிகமா பேசுறது. அப்ப வாய் அதிகமா பேசுறது என்ன பண்ணுவீங்க? சொல்லி அவசியம் இல்லைன்னா நீ அவ்வளவு பெரியாளா? இல்ல நீ பொதுவாக கேட்கிற வெள்ளி அவ்வளவு பெரியாளா? இல்ல நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தா இது வரைக்கும் என் வாயில இருந்து நான் பெரியாள்னு சொல்லவே கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க பெரியாளா? வள்ளியை விட நாரதர் எந்த வகையில பெரியாள்? வள்ளி பெரியாள் ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிச்சு நாரதர் நீங்க பெரியாள்னு ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிச்சு விடுவாங்க. நாரதர் 4 யுகத்துல வர்றாரு, நீ எத்தனை யுகத்துல வர்ற? நான் ஒரு யுகத்துல மட்டும் வரேன். 4ல வர்றாரு பெரியாளா, உள்ள வர்றாரு பெரியாளா? புராணங்கள் எத்தனை? 18 புராணம். 18 புராணத்துல வரக்கூடியவர் நாரதர். நீ எத்தனை புராணத்துல வர்ற? நான் எந்த புராணத்தையுமே வரல. எதுலயும் உன்னை மதிக்கல. நீ வராத பெரியாளா, நான் பெரியாளா? நினைத்த மாத்திரத்தில் 14 உலகத்துக்கு சுத்தி வருவேன். நீ பக்கத்து ஊருக்கு கூட போயிட்டு வர முடியுமா? நினைச்ச உடனே போக முடியாது. அப்ப நீ பெரியாளா, நான் பெரியாளா? இதெல்லாம் கூட விட்டுருவேன். வள்ளிங்கிற உன் பேர் எத்தனை எழுத்து? 3 எழுத்து. நாரதர்ங்கிற என் பேர் எத்தனை எழுத்து? 4 எழுத்து. எழுத்துல விட உன்னையோட நாங்க பெரியாளா இருக்கு. வேற எந்த விதத்தில் நான் எதுக்கு
சிரிப்பு எதுக்கு இந்த கை இல்ல, தட்டு எந்த விதத்துல நாரதரோட நீ பெரிய ஆள் தெரிவிப்பேன். சரி இதெல்லாம் நீங்க 4 யுகத்துல போறாங்க, 18 புராணத்துல இருக்கீங்க, 14 உலகங்கள் போறீங்க, நாரதன் எழுத்துல கூட பேர் எடுத்து கூட இருக்கு. அப்படி இதெல்லாம் வச்சு நீங்க பெரிய ஆளுங்கிறீங்களா? கார்த்திக் ராஜா லட்சுமி கூட அந்த கார்த்திக் ராஜா தான் பெரிய ஆளு. நான் கார்த்திக் ராஜா லட்சுமி இடத்துக்கு போகலங்க. சொல்றேன். என்ன சொல்றீங்களா? நாரதர் வள்ளிக்கு தானே போட்டி. சரி நான் கேட்கிறேன், நாரதர் பெரிய ஆளுன்னு சொல்றீங்களே, வள்ளி என்னையே சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்களே, சின்ன ஆளுதான் அப்படிங்கிறீங்களே, இந்த பூலோகத்தை எடுத்துக்கங்களேன், ஏன் எந்த லோகமும் எடுத்துக்கங்களேன், எந்த யுகமும் எடுத்துக்கங்களேன், உங்க பேரை வேற யாருக்காது வச்சிருக்காங்க? பூலோகத்தை எடுத்துக்கங்களேன், வள்ளிங்கிற பேர் எத்தனை பேருக்கு இருக்கு இந்த உலகத்துல? அதே நாரதர்னு யாராவது ஒரு ஆளுக்காது என் பேரை வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நீங்க பெரிய ஆளுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இதுலதான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன? வள்ளிங்கிற பேரை சும்மா சாதாரணமா எல்லா பேரும் 4 பிள்ளைகளுக்கு வைக்கிறது தானே. அல்ல உங்க பேர் வைப்பாங்க இல்லங்க, என் பேரை ஏன் வைக்கல, இங்க வைப்பாங்க. உங்க பேர் வைப்பாங்க. எப்ப உங்க பேர் பயன்படும் யாருக்கு வைப்பாங்க அப்படின்னா, 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு மூணாவதா ஒரு ஆள் வருவார். வரும்போது இந்த 2 பேர் என்ன தெரியுமா பேசிக்குவாங்க? டே நாரதர் வரான்டா, இவன் இருக்கும்போது இந்த விஷயத்த பேசக்கூடாதுடா, இவன் அப்படியே போய் ஊருக்குள்ள எல்லாத்தையும் பரப்பி விட்டுருவான், நாம அப்புறமா பேசிக்கோம். அப்ப எந்த இடத்துல உங்க பேர் பயன்படுது? ஒருத்தர் விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி போட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல உங்க பேர் பயன்படுது. உங்களுடைய தவறான புரிதல் அது. நாரதர் வந்து போட்டு கொடுக்குறாருங்கிறீங்கல்ல, இந்த காலத்துல தான் ஏதாவது எங்கெங்க நடக்கிறதா இன்னைக்கு வீட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் முதல் செய்தி தொடர்பான நாரதர் சிவனுடைய குடும்பத்துக்கு போவார், கைலாயத்துக்கு போவார் சிவனை பாக்குறது, சிவனுடைய குடும்பத்துல என்னென்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்குவார். அடுத்து வைகுந்தத்துக்கு வருவார் நாராயணனை பாக்குறது. நாராயணன் கேட்பாரு, நாரதரே சிவனை பாக்குற கைலாயம் போய் வந்தீங்களே என்ன விசேஷம்னு கேட்பார். அங்க நடந்த செய்தி